அன்பான ஃபீபா நேர்களே, ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். ஃபீபா ரேடியோவின் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். ஃபீபா நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். ஆராதனை வேளை. ஃபீபா ரேடியோ தயாரித்து ஒளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு நேயர்களாகிய உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். நம்முடைய ஆரம்பம் பிதா குமாரின் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமேன். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். 11வது மாதத்தினுடைய 4வது ஓய்வு நாளை நாங்கள் காணும்படியான கிருபை செய்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். கடந்து வந்த பாதைகளை எல்லாவற்றையும் நாங்கள் திரும்பி பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். விசேஷித்த வண்ணமாக இந்த ஆராதனை வேளை நிகழ்ச்சியிலே கலந்திருக்கின்ற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். அவர்கள் ஏறெடுக்கின்ற எல்லா பிரார்த்தனைகளை கேளும். அவருடைய எல்லா தேவைகளையும் நீரே சந்தியும். நிகழ்ச்சியினுடைய முடிவிலே ஒரு பெருத்த ஆசீர்வாதம், ஒரு பெரிய அற்புதம் அவர்கள் வாழ்விலே நடைபெற நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று மீட்பர் இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடும் வண்ணமாக நாம் அனைவருமாக இணைந்து கிறிஸ்து சபை பாமாலைகளிலே அலங்கார வாசலாலே கோவிலுக்குள் போகிறேன் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். சற்று நேரம் அமைதியாக இருந்து நம்முடைய பாவத்தை தேவனுடைய சமூகத்திலே நாம் அறிக்கை செய்வோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கொள்ளாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லாவித அநீதமும் நீங்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். தேவனுடைய இறையரசு சமீபமாக இருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிந்து நம்முடைய பாவத்தை
சர்வ வல்லமுள்ள கடவுளிடத்தில் மனத்தாழ்மையோடு கூட நாம் அறிக்கை செய்வோம். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை விசுவாசத்தோடு கூட இப்பொழுது நாம் பெற்றுக்கொள்வோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாயிருக்கிற ஜனமாகி நாங்கள் சகல பாவங்களுக்கு அறவே சுத்திகரிக்கப்படுவதற்கும் அமைதலான மனதோடு உமக்கு ஊழியம் செய்வதற்கும் எங்களுக்கு பாவ மன்னிப்பையும் சமாதானத்தையும் அருளி செய்ய வேண்டுமென்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கின்றோம். ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய வேத பகுதியை வாசிக்க நாம் கவனமாக கேட்போம். இன்றைய நாளுக்கென குறிக்கப்பட்ட வேத பாடம் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது. பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டிருந்தான். அவன் பார்க்கக்கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியினிடத்தில் ஓடி, இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், நான் கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்துக்கொண்டான். மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், என் மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல, சாமுவேலே, சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றான். இன்றைய நாளுக்கென குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. மீண்டும் ஒருவசியாக தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடுவனுமாக கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன், எந்தன் குரு இயேசு நாதர் பாதம் கும்பிடுகின்றேன் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன்.
கும்பிடுகிறேன், எனதாத்துமாவின் நேசதனை கும்பிடுகிறேன், கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன், எங்கள் குரு விசுநாதர் பாதம் கும்பிடுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலுமாக ஆண்டவருடைய செய்தியை நம்மிடையே வந்து பகிர்ந்து கொள்ள இருப்பவர் பேராசிரியர் அறிவர் சந்திரகுமார் மாணிக்கம் ஐயா அவர்கள். சந்திரகுமார் மாணிக்கம் ஐயா அவர்கள் ஆண்டவருடைய சத்தியத்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்கின்றார். ஜெபத்தோடு கூட விசுவாசத்தோடு கூட ஆண்டவருடைய செய்தியை இப்பொழுது நாம் கேட்போமாக. அன்பான ஃபீபா நேயர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறேன். இன்றைக்கு தெய்வ சத்தத்தை அடையாளம் காண்பது எப்படி, ஹவ் டு ரெக்கக்னைஸ் த வாய்ஸ் ஆஃப் காட் என்பதை குறித்து 1 சாமுவேல் 3 அதிகாரம் 1-10 வரை 21 வசனத்திலிருந்தும் பார்க்க போகிறோம். Every man and every woman, as long as they have walked the earth, they have always looked to the heavens in search of divine guidance, inspiration, knowledge and wisdom. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு பெண்ணும் அவர்கள் பூமியில் வசிக்கும் காலகட்டத்தில் எப்போதும் தெய்வீக வழிகாட்டல், உத்வேகம், அறிவு மற்றும் ஞானத்தை தேடி பரலோகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருப்பது சகஜம்தான். It is a wise practice to cultivate the quiet inward space of a constant listening than to always be trying to approach God for specific directions. குறிப்பிட்ட திசைக்காக அவ்வப்பொழுது கடவுளை அணுகுவதை விட ஒரு நிலையான கேட்டலின் அமைதியான உள்நோக்கிய வெளியை நமக்குள் வளர்த்து கொள்வது புத்திசாலித்தனமான ஒரு காரியம். We read in the Bible about a young man. Though he was ministering to the Lord, he was not able to recognize the voice of God. His name is Samuel. கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த போதும் கூட தேவனுடைய சத்தத்தை அடையாளம் காண முடியாத ஒரு இளைஞனை பற்றி நாம் வேதத்தில் படிக்கிறோம். அவர் பெயர் சாமுவேல். It is not that Samuel did not hear the voice of God. He heard it 3 times but could not recognize it. சாமுவேல் தேவனுடைய சத்தத்தை கேட்கவில்லை என்று அல்ல, அவர் 3 முறை அதை கேட்டார், ஆனால் அதை அடையாளம் காணவில்லை, அறிந்து கொள்ள முடியவில்லை. 1 வசனத்திலே 1 சாமுவேல் 3 அதிகாரத்திலே சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான் என்று வாசிக்கிறோம். It is not that God is not speaking to you. He is speaking to you. But you have to hear and recognize His voice. தேவன் உங்களிடம் பேசவில்லை என்று அல்ல, அவர் பேசுகிறார். ஆனால் நீங்கள் அவரது சத்தத்தை கேட்டு அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். We read in Isaiah chapter 30 verse 21, your ears will hear a word behind you. This is the way, walk in it. Whenever you turn to the right or to the left. ஏசாயாவில் வாசிக்கிறோம், நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் என்று ஏசாயா 30:21 வாசிக்கிறோம். So if you are able to recognize God's voice, then you will be able to walk in God's ways and live a victorious life. This is exactly what we are going to learn today as to how to recognize God's voice. எனவே நீங்கள் தேவனுடைய சத்தத்தை அடையாளம் காண அறிந்து கொள்ள முடியும் என்றால் நீங்கள் தேவனின் வழிகளில் நடக்கவும் மற்றும் ஒரு வெற்றியான வாழ்க்கை வாழவும் முடியும்.
குறிப்பாக தேவனுடைய சத்தத்தை கேட்டு அடையாளம் கண்டுகொள்வது எப்படி என்பது குறித்து தான் இன்று நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். சாமுவேல் சிறு வயது முதல் தீர்க்கதரிசி ஏலியுடன் வளர்ந்தார். அதனால் அவர் ஏலியின் குரலை நன்கு அறிந்திருக்க வேண்டும். மேலும் தேவனின் குரல் ஏலியின் குரலிடம் ஒப்பிடுகையில் வித்தியாசமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். அப்படி இருக்கும்போது ஏன் அவர் 3 தடவையும் ஏலியின் இடத்தில் ஓடினார்? தொலைபேசி அழைப்பு மணி அடிக்கும் போது நான் அதை எடுத்து மறுபக்கத்தில் அதன் மனைவி என்றால் வழக்கமாக அது யார் என்று கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவளை நான் நன்றாக அறிவேன். எனவே எப்படி நீங்கள் கடவுளின் குரலை அறிந்து கொள்ள முடியும்? கடவுளை அறிந்து கொள்வது மூலமாகத்தான். எனவே ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எதை செய்தாலும் அது தேவ சத்தத்தை கேட்பதில் இருந்து வந்தால் மட்டுமே ஏற்றுக்கொள்ளத்தக்கது. My friends, the next step in learning how to recognize His voice is to know how He speaks. But how would we know how God speaks unless we know who He is and what He is like? அவருடைய சத்தத்தை கேட்டு எவ்வாறு அடையாளம் கண்டுகொள்வது என்பதை கற்றுக்கொள்வதற்கான அடுத்த கட்டம் அவர் எவ்வாறு பேசுகிறார் என்பதை அறிவதுதான். ஆனால் அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்று நமக்கு தெரியாவிட்டால் தேவன் எப்படி பேசுகிறார் என்பதை நாம் அறிவது கடினம். 1 சாமுவேல் 3:7 வாசிக்கிறோம், சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை என்று. That tells us that knowing God's word is crucial to knowing Himself, God Himself. கடவுளை அறிய வேண்டுமானால் அவருடைய வார்த்தையை அறிவது மிக முக்கியமானது என்று அது நமக்கு சொல்லுகிறது. யோவான் 10:27 இயேசு இப்படியாக சொல்லுகிறார், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. To hear His voice and follow Him is not a matter of denomination or a matter of doctrine, but it is a matter of relationship that is based on hearing the Lord's voice and following it. அவருடைய குரலை கேட்டு அவரை பின்தொடர்வது என்பது ஒரு மத பிரிவு அல்லது கோட்பாட்டின் விஷயம் அல்ல சகோதரனே, சகோதரியே. ஆனால் அது தேவனின் குரலை கேட்டு அதை பின்பற்றுவதை அடிப்படையாக கொண்ட தேவனோடு உள்ள உறவை குறித்த விஷயம். But as you know, with the customs of shepherds in those days, they couldn't follow the shepherd unless they heard his voice. அந்த நாட்களிலே மேய்ப்பர்களின் வழக்கங்களை நீங்கள் அறிந்திருப்பீர்களானால் மேய்ப்பரின் குரலை கேட்கும் வரை ஆடுகள் அவர்களை பின்தொடர முடியாது. That was the way the sheep related to the shepherd. அப்படியாகத்தான் ஆடுகள் மேய்ப்பனுடன் தொடர்பு கொண்டிருந்தன. நான் கடவுளின் வார்த்தைக்குள் எவ்வளவு அதிகமாக செல்கிறேனோ அவ்வளவு அதிகமாக கடவுளை நன்கு அறிய எனக்கு உதவுகிறது. அவருடைய குணமும் அவருடைய வழிகளும் எப்படி இருக்கின்றன, அவர் யார் என்பதற்கான முழுமையான வரைபடத்தை நான் பெறுகிறேன். அது அவருடைய சத்தத்தை இன்னும் தெளிவாக அடையாளம் காண எனக்கு உதவுகிறது. ஆகவே காமம் அல்லது பொறாமை, பெருமை அல்லது சுயநலம் அல்லது வெறுப்பு ஆகியவற்றில் ஈடுபட என்னை தூண்டும் ஒரு சத்தத்தை நான் கேட்டால் அது நிச்சயமாக அவர் பேசுவதில்லை என்று எனக்கு தெரியும். ஏனென்றால் கர்த்தர் கருணை, நீதி மற்றும் பரிசுத்தத்தில் மகிழ்ச்சி அடைகிறார் என்று நான் அறிவேன். இது கடவுளின் குரலாக இருக்க முடியாது, ஏனென்றால் அது அவருடைய குணத்திற்கு முரணானது. அவர் இரக்கமுள்ள, கருணையுள்ள, பொறுமையான, அன்பான, உண்மையுள்ள, மன்னிக்கும் மற்றும் நியாயமான தேவன் என்று யாத்திராகமம் 34:5-7 வரைக்கும் வாசிக்கிறோம். பிதாவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய இருதயத்தை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும்படி சொல்லும் ஒரு சத்தத்தை நான் கேட்கும்போது என்று யோவான் 15:10, மத்தேயு 5:16 நாம் வாசிக்கிறோம். குமாரனை நேசிக்கவும் அவர் செய்தது போல நடக்கவும் என்று யோவான் 14:15 என்ற வார்த்தைகளை கேட்கும்போது அது கர்த்தருடைய வார்த்தை என்று நிச்சயமாய் அறிந்து கொள்ளலாம். சகோதரனே, சகோதரியே, மூன்றாவது ஸ்டெப், the third step is to obey God after recognizing His voice. Then Samuel said in 1 Samuel 3:10, "Speak,
for your servant is listening. அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். 1 சாமுவேல் 3:10. When Samuel said he was listening to God, he also meant that he was ready to obey him. The Hebrew word for listening is shama, which carries the meaning of to obey. தான் தேவனுக்கு செவி கொடுப்பதாக சாமுவேல் சொன்னபோது அவருக்கு கீழ்ப்படிய தயாராக இருப்பதாக அர்த்தம். செவி கொடுப்பது என்பதற்கான எபிரேய சொல் ஷாமா. இது கீழ்ப்படியுங்கள் என்பதன் பொருளை கொண்டுள்ளது. கடவுள் சொல்வதை கேட்பது மட்டும் போதாது, அவரது சத்தத்தை கேட்டு அடையாளம் கண்டு கொள்ளும் போது அவருக்கு கீழ்ப்படியவும் நாம் தயாராக இருக்க வேண்டும். ஆம் சகோதரனே சகோதரியே, இயேசு தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். லூக்கா 11:28. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று பின்னாலே சொல்லுகிறார் சாமுவேல் 1 சாமுவேல் 15:22. என் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தால் நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். இது வேதம் முழுவதும் சொல்லப்படுகிற ஒரு காரியம். கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் என்று 1 சாமுவேல் 3:21 வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 3:7 முதலாவது தரிசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படாததினாலே சாமுவேல் கர்த்தரை அறியாதிருந்தான் என்று பார்க்கிறோம். ஆகவே 2ஆம் தரிசனத்தில் கர்த்தர் வார்த்தையினாலே தன்னை வெளிப்படுத்தினார். கடவுளுடைய வார்த்தையை பற்றி அவரது அறிவே சாமுவேலுடன் பேசியது கடவுள் என்பதை அறிய ஏலிக்கு உதவியது. அதை போலவே சகோதரனே சகோதரியே, தெய்வ சத்தத்தை அடையாளம் கண்டுகொள்ள நாம் முயற்சிக்கையில் விசுவாசத்தில் அதிக முதிர்ச்சியுள்ளவர்களாகவும் தெய்வ சத்தத்தை அறிந்து கொள்வதில் அதிக அனுபவம் உள்ளவர்களாகவும் உள்ள தெய்வீக மக்களிடமிருந்து நாம் ஆலோசனை பெற வேண்டும். இன்னும் ஒரு கொள்கை மிகவும் முக்கியமானது. நாம் கர்த்தரிடத்தில் முதிர்ச்சி அடையும் போது கடந்த காலங்களிலே நாம் ஏற்கனவே அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அடிப்படை விஷயங்களை பற்றி அவர் நம்மிடம் மறுபடியும் பேச மாட்டார். கடவுளுடைய வார்த்தையிலிருந்து நாம் பெற்ற அதே கொள்கைகளையும் நம்பிக்கைகளையும் பின்பற்றி நாம் முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். Finally, my brother, my sister, intending to obey whatever he asks, not just in submission, but in surrender is an important key to hearing and recognizing his voice. கடைசியாக அவர் கேட்கும் எதற்கும் கீழ்ப்படிவது, சமர்ப்பிப்பதில் மட்டுமல்ல, சரணடைவதிலும் அவருடைய சத்தத்தை அறிந்து கொள்வதற்கு ஒரு முக்கிய திறவுகோலாகும். அவர் தெளிவாக பேசியிருக்கும் போது அவர் கடைசியாக சொன்னதை இன்னும் செய்யவில்லை என்றால் அவர் ஏன் புதிய திசைகளை காட்ட வேண்டும்? நாம் அவர் ஏற்கனவே கூறியதை செய்யும் வரை அவர் காத்திருப்பார். My friend, unconditional obedience with a shared will is the ultimate goal. பகிரப்பட்ட விருப்பத்துடன் நிபந்தனையற்ற கீழ்ப்படிதலே இறுதி இலக்கு. ஆகவே சகோதரனே சகோதரியே, தெய்வ சத்தத்தை அடையாளம் கண்டுகொள்வதற்கான அடிப்படை சத்தியத்தை கேட்டோம். அந்த சத்தியத்திற்கு ஒப்பு கொடுப்போமானால் அவருடைய சத்தத்தை அடையாளம் கண்டுகொண்டு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ நம்மால் முடியும். தேவன் தாமே உங்களுக்கு பலன் கொடுப்பாராக. ஆமேன், ஆமேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலுமாக நம்முடைய கடந்து வந்து ஆண்டவருடைய செய்தியை ஆழமாய் பகிர்ந்து கொண்டு பேராசிரியர் அறிவர் சந்திரகுமார் மாணிக்கம் ஐயா அவர்களுக்கு ஃபீபா ஊழியங்களின் சார்பிலும் ஆராதனை வேளை நேயர்களாகிய உங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்தர் தாமே அவரையும் அவருடைய ஊழியத்தையும் அவருடைய குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவருமாக இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு
பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். மீண்டும் ஒரு விசையாக ஆண்டவரை நாம் புகழ்ந்து பாடுமனுமாக பொதுவான பாடல்களில் எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா என்ற பாடலை நாம் உற்சாகமாய் பாடுவோம். இந்த வாரத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தை இப்பொழுது நாம் பெற்றுக்கொள்வோம். 1 பேதுரு 4:13 கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த 11வது மாதத்தினுடைய 4வது ஓய்வு நாளை நாங்கள் காணும்படியாகும் இந்த ஆராதனை வேளை நிகழ்ச்சியின் மூலமாக உம்மை துதிக்கும்படியாக அருள் கூர்ந்தீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆராதனை வேளை நிகழ்ச்சியிலே பங்கு கொண்ட மது பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். அவருடைய தேவைகளை நீர் அறிந்திருக்கின்றீர், அதை நீர் பூர்த்தி செய்யும். நாங்கள் முகத்தை பார்க்கின்றோம், கர்த்தர் இருதயத்தை பார்க்கின்றீர். இருதயத்திலே கர்த்தாவே கண்ணீரோடு, கவலையோடு, துக்கத்தோடு, வியாகுலத்தோடு ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஏறெடுக்கின்ற எல்லா பிரார்த்தனைகளை கேட்டு பதில் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். உம்மால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்றபடி வேதமாகின்படியே கேட்கின்ற அனைத்து நன்மைகளையும் கர்த்தாவே பெற்றுக்கொள்ள அருள் தாரும். அது நிமித்தமாக இவர்கள் மற்றவர்களுக்கு சாட்சி பகிர அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகின்றோம். விசுவாசிக்கிறவர்கள் பெரிய காரியத்தை காண்பார்கள் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கின்றபடியே நீர் பெரிய காரியத்தை அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் தெய்வீக சந்தோஷம், சமாதானம், மனமகிழ்ச்சி, நிறைவான ஆசீர்வாதத்தை பொழிந்தருள வேண்டும் என்று சொல்லி மன்றாடும். எல்லாவற்றும் கரத்திற்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் காத்தருளும் மீட்பர் இயேசுவென்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமேன்.
ஆண்டவர் நமக்கு கற்பித்த கர்த்தருடைய ஜெபத்தை ஒன்றாக நாம் ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே. ஆமென். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை இப்பொழுது நாம் பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவைக்கின்றோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவுது. ஆமென். சுநாதனுக்கு ஜெய மங்களம், ஆதித்திரியேகநாதனுக்கு சுபமங்களம். சீரே சுநாதனுக்கு ஜெய மங்களம், ஆதித்திரியேகநாதனுக்கு சுபமங்களம். பாரேரு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, பாரேரு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, சீரே சுநாதனுக்கு ஜெய மங்களம், ஆதித்திரியேகநாதனுக்கு சுபமங்களம். மங்களம் விகான சுக மங்களம் மங்களம் சல மலர்காலை ஞான சுக ஞானங்கள் மங்களம். மங்களம் விமான சுக மங்களம் மங்களம் சல மலர்காலை ஞான சுக ஞானங்கள் மங்களம். காணாமல் தேயனுக்கு கன்னிமாரி சேயனுக்கு, காணாமல் தேயனுக்கு கன்னிமாரி சேயனுக்கு, கோணாசகாயனுக்கு குருபெத்தலேயனுக்கு, கோணாசகாயனுக்கு குருபெத்தலேயனுக்கு, சீரே சுநாதனுக்கு ஜெய மங்களம், ஆதித்திரியேகநாதனுக்கு சுபமங்களம். சீரே சுநாதனுக்கு ஜெய மங்களம், ஆதித்திரியேகநாதனுக்கு சுபமங்களம். பிரியமானவர்களே, இந்த ஆராதனை வேளை நிகழ்ச்சியிலே பங்கு கொண்ட அன்பு நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் ஃபீபா வானொலி நிலையத்தின் சார்பிலும் எங்கள் அனைவரின் சார்பிலும் உள்ளமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நேயர்களே, மீண்டும் நினைவூட்டுகிறோம். நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.